யாகேல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் ஜீவனை பேசு ஸ்பீக் லைஃப். ஹalleluya, praise the Lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை திரும்பவும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஜீவனை பேசி, ஜீவனை மட்டுமே பேசி, ஜீவனுக்கு உண்டாயிருக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அறுவடை பார்க்குறீங்க என்பதை நாங்கள் கேட்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். எதை நம்ம விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஜீவனை பேசும்போது, ஜீவனை விதைக்கும் போது ஜீவனுக்கு உண்டான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நம்மளால் அறுவடை செய்ய முடியும். ஸோ இந்த ஜீவனுக்கு நேர் எதிராக இருக்கிற காரியமாக இருக்கிற இந்த மரணம் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்பட முடியும்? மரணன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தான் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன தலைவலியாக ஆரம்பித்து பெரிய நோயாக போய் அதுக்கப்புறம் அது மரணப்படுக்கையில் முடியும். ஒரு சின்ன ஒரு கடனாக ஆரம்பித்து அது ஒரு பெரிய கடனாக மாறி அது ஒரு பெரிய ஒரு மரணத்தில் போய் முடியும். ஒரு சின்ன ஒரு அடிமைத்தனமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய அடிமைத்தனமாக மாறி அதுவும் மரணத்தில் போய் முடியும். ஒரு சின்ன சண்டையாக ஆரம்பித்து அது ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறி அது ஒரு பெரிய சண்டையாக மாறி ஒரு பெரிய பிரிவினையாக மாறி அது மரணத்தில் போய் முடியும். ஸோ நம்ம எதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வருகிற காரியங்கள் என்பதை நம்ம நிறுத்தி நிதானித்து ஆலோசித்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் பல பெரிய காரியங்களை, ஆழமான காரியங்களை, சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களில் ஒரு காரியத்தை மன்னிக்காத பொழுது அந்த இடத்துல மரணம் வருகிறது என்றும், நேசிக்கப்பட முடியாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல மரணத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடிகிறது என்றும், அப்புறம் சில விஷயங்களை நம்மளால் அறிந்து கொள்ளாமல் போகும் பொழுது, நம்மளால் விசுவாசிக்காமல் போகும்போது எதை விசுவாசிக்கணும், கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறாரு, அவர் எனக்கு அப்பாவா பரம தகப்பன் எனக்கு என்ன முடிச்சு வச்சிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் நான் அதை விசுவாசிக்காமல் போகும்போது, அடுத்து திருவிருந்தோடைய அவரே வானத்திலிருந்து இறங்கின அப்பமா இருக்கிறாரு, அவரை நான் புசிக்கும் பொழுது அவருடைய ஜீவன் எனக்குள்ளேயும் மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்ற இந்த விஷயங்களை நாம் விசுவாசிக்காமல் இருக்கையில் எனக்கு மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். ஸோ இந்த வாரம் பார்ட் 4 முக்கியமான ஒரு விஷயம், அறிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுகிற காரியத்தினால நம்ம எப்படி ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? அறியாமையினால என் ஜனங்கள் அழிந்து போகிறாங்க, சங்காரமாகறாங்க அப்படின்ற வசனங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அதை அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய சரீரத்தில், நம்மளுடைய குடும்பங்களில் எப்படி பரிபூர்ண உன்னத ஜீவன் வெளியரங்கமாய் காட்சி அளிக்கிறது, மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்மளால் இந்த வார செய்தியில், அடுத்த வாரமும் இதே செய்தி தான் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஒருவேளை மிஸ் பண்ணிங்கன்னா கூட யூடியூப்பில் போயிட்டு இந்த லிங்க் எடுத்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்குற செய்திகளை நீங்கள் இப்பேற்பட்ட நாட்களில் கேட்க வேண்டும். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றது உங்கள் சொந்த சகோதரியாக உங்களுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். சரிங்களா? நேராக வார்த்தைக்கு போகும். அதுக்கு முன்னாடி ஜெபித்து ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட அப்பா ஜீவனை பேசும்படியாய் ஜீவனுக்குண்டான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறீங்க என்பதை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொள்கிறோம். ராஜா உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, எங்களுடைய சிந்தையை, எங்கள் இருதயத்தை நீர் விசாலமாக்கி திறந்து கொடுப்பீராக. ராஜா ஸ்தோத்திரம். நன்றி 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 செலுத்துகிறோம் இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் அறிந்து கொள்ளாமல் போகும்பொழுது நம்ம மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். அறிந்து கொள்ளாமல் போகும்பொழுது மரணம் உண்டாகுதுன்னா, அறிந்து கொள்ளும் பொழுது ஜீவன் உண்டாகும். ஆமேன். அதற்கு ஒரு அடிப்படை வசனம் யோவான் 17:3. இது ஒரு ஃபார்முலா மாதிரி கூட நீங்கள் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டே தீரணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். நான் வாசிக்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமேன். ஸோ நித்திய ஜீவனுடைய ஃபுல் டெஃபினிஷனே பைபிள்லேயே இந்த இடத்துல தான் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒன்றான மெய்தேவனாகிய நம்மளுடைய பரம தகப்பனாக இருக்கிற அவரையும், அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், நம்மளுடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறாராம். அவரை நாம் இப்போது அறிந்து கொள்ள போகிறோம்.
அறிந்து கொள்வது அப்படின்னா என்னதுன்னா நோயிங். இந்த நோயிங் அப்படின்ற விஷயம் வந்துட்டு எனக்கு வந்து சிஎம்மை தெரியுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது பெரிய விஷயம் இல்லை, சிஎம்க்கு நம்மளை தெரியுமான்றது தான் பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த அறிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கணும்னா 2 சைடும் இருக்கணும். தகப்பனுக்கு நம்ம நல்லா தெரியும், அவர் தான் நம்மளை உண்டாக்குனாரு, உருவாக்குனாரு, பேர் சொல்லி அழைத்தாரு, சிருஷ்டித்தாரு, தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மளை பிரித்தெடுத்தாரு. அவர் நம்மளை பற்றி அறியாத ஒரு விஷயம், ஒரு உணர்வு, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நினைவு கூட அவர்கிட்ட இல்லை. எல்லாமே தெரிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் நாம் அவர் நம்மளை எப்படி அறிந்திருக்கிறாரோ அப்படியாய் அந்த பிரகாரமாய் நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? அப்படி நாம் அவரை எப்படி அறிஞ்சிருக்கிறோமோ அந்த பிரகாரமாய் நான் என்னையே அறிந்திருக்கிறேனா அப்படின்ற ஒரு என்ன குழப்பறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ தேவன் என்னை எப்படி அறிந்திருக்கிறாரோ நான் அப்படி என்னை அறிந்து வைத்திருக்கிறேனா? இல்லைனா உலகம் என்னை எப்படி கூப்பிடுகிறதோ, என்னை எப்படி பார்க்கிறதோ அந்த பிரகாரமாக தான் நான் என்னை அறிஞ்சு வச்சிருக்கிறேனா? இப்போ உங்களுக்கு விளங்குது தானே? அப்போது எந்த பிரகாரமாய் நான் என்னை அறிந்து வைத்திருக்கிறேன்? இந்த இடத்துல யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவதே நித்திய ஜீவன், அறிந்து கொள்வது நித்திய ஜீவன், அறியாமை மரணம். இந்த அறியாமைக்குள்ளே போகாமல், சங்காரமாகாமல், சிறைப்பட்டு போகாமல் முழுமையான நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம அநேக வேத வாக்கியங்களை, ரகசியங்களை, மறைப்பொருள்களை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமேன். ஸோ இந்த அறிந்து கொள்ளுகிற காரியம் பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம பரலோக ராஜ்யத்தில் மரணம் இல்லை என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கணும். அப்படி தானே? கரெக்டு தானே? என்ன சொல்கிறீங்க? அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, இனி மரணம் இல்லை அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. இனி மரணம் இல்லைன்னா அங்கே என்ன இருக்குன்னா எப்போவுமே லைஃப் தான் இருக்கும். பரலோக ராஜ்யத்தில் எப்பொழுதும் முழுமையான அந்த லைஃபு. சரி, இந்த பரலோக ராஜ்யம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இந்த பரலோக ராஜ்யம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். பரலோக ராஜ்யம் வந்துட்டு இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வராது, இங்கே இருக்கும், இங்கே இருக்காது அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வேதத்தில் வாசிங்க. 17:20 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யேகமாய் வராது. இப்போது அப்படியே இதுதான் ராஜ்யம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாராம்? பிரத்யட்சமாய் வராது. அடுத்து இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது. இங்கே இருக்குப்பா, வாங்கப்பா, இங்கே போயிட்டு வரலாம், இங்கே தான் பரலோக ராஜ்யம், அங்கே போகலாம்ப்பா, அங்கே இருக்குப்பா பரலோக ராஜ்யம் அப்படின்னா அதுவும் ஏதுவிராதான். அப்போ எப்படி தானா? இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் இப்போ எங்கே இருக்குது? அங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே போனால் வராது, அங்கே போனால் வராது, இங்கே இருக்குன்னு கூப்பிட்டு போனால் அப்படியும் கிடையாது. அப்போ எங்கே இருக்கான்? நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாமா. எங்கே இருக்கான்? இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? பரிசேயர்கிட்ட சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அதை டீப் டவுன் நமக்குள்ளே நம்ம தேட வேண்டும், நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது ஏசப்பா? இப்போ எங்கே இருக்கிறாரு? ஏசப்பா எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் என்னது? பரலோக ராஜ்யம் இல்லையா? அவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள ஒரு நிரந்தரமாக நமக்குள்ளே தங்கி இருக்கிறாராம், நமக்குள்ளே வாசம் பண்ணுறாராம். கையினால் செய்யப்படாத தேவாலயத்தில் அவருக்கு வாசம் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாராம்? அவர் கையினால் ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தை உண்டாக்கி இந்த ஆலயத்துக்குள்ளே அவருடைய ஆலயம் அவர் கருதுகிற இடத்துல நம்ம ஆலயம் கருதுறது வேற. ஆனால் அவர் கருதுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரீரத்தை தான் இங்கே வாசம் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ இந்த தேவனுடைய ஆலயம் இந்த சரீரம், இதற்குள்ளே அவர் வாசம் பண்ணிகிட்ருக்காரு. இதற்குள்ளே தான் எங்கே இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை தேடும் பொழுது நம்ம ஜீவனை வெளியே அங்கங்கே தேட மாட்டோம், நமக்குள்ளே தேடுவோம். நம்மளுடைய நிம்மதியை எங்கே தேட மாட்டோம்? வெளியே அங்கங்கே தேட மாட்டோம், நமக்குள்ளே தேடுவோம். நமக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, இங்கே கூட்டிகிட்டு போனால் கிடைக்கும், அதை வாங்கி கொடுத்தா கிடைக்கும்னு தேட மாட்டோம், நமக்குள்ளே தான் இருக்குன்னு தேடுவோம். நம்ம சந்தோஷத்தை வெளியே தேட மாட்டோம். இந்த மாதிரி போனால் சந்தோஷமாக இருப்பேன், அப்படி கொடுத்தா சந்தோஷமாக இருப்பேன், அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்மளுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம்.
ஆமென். நம்ம எதனா ஒரு பிரச்சனையிலையோ, போராட்டத்திலையோ, வெட்கத்திலையோ, நிந்தையிலையோ, அவமானத்திலையோ, வலியிலையோ, வேதனையிலையோ இருக்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு நாளில் நான் அப்படி ஒரு வேதனையில் இருந்தேன்றப்போ, அந்த இடத்துல கிறிஸ்து எனக்காக என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு அங்கே போய் என் வலியில், என் வேதனையில், என் நிந்தையில், என் அவமானத்தில் என் இயேசுவை நான் தேட ஆரம்பிப்பேன். அப்போ அந்த பரலோக ராஜ்யம் வருவதாக அந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தோட நிறைவை நம்ம கண்டுபிடிக்கும் போது, எப்படி நம்ம அதை அறிந்து கொள்ளும் பொழுது, நம்ம ஓகே, எனக்குள்ளே தான் பரலோக ராஜ்யம் இருக்குது, அப்போ நான் எனக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணி ஆகணும், எனக்குள்ளே தான் நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற இயேசுவை நான் கண்டுபிடிச்சி ஆகணும். அவர் எப்பொழுதும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, எங்கேயோ மலை உச்சியில் இல்லை, எங்கேயோ என் மேலே கோபமாக இல்லை, என் மேலே இப்போ எப்படி இருக்காரு, அன்பாக இருக்கிறாரு அப்படின்பதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது, நான் எனக்குள் இருக்கிற என் அப்பாவை நான் தேட ஆரம்பிப்பேன். என்னையே யோசித்து எனக்காக காத்திருந்து என்மேல் நினைவாக இருக்கிற அந்த நினைவுகளும் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் நினைவுகளாக இருக்கிற என் தகப்பனுடைய அன்பை நான் எதிர்பார்த்து நான் ஆவலோடு நான் அப்பாவை தேட ஆரம்பிப்பேன். எங்கேயோ வெளியல்ல, நமக்குள்ள. அடுத்து உங்களுக்கு நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்னு சொன்னோம், நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த தேவனுடைய ராஜ்யம் நம்மளையே கேட்கணும்னு சொன்னோம். இப்போது மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்ற இந்த இடத்த இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு அப்படின்னு ஒரு ஜெப ஆலயத்தில் இருக்கிற ஒரு தலைவருக்கு அவர் நைட் டைமில் தனியாக இயேசுக்கிட்ட பேசுகிறாரு. அவர்கிட்ட இவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, அப்போ நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும், நான் மறுபடியும் எங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்திலே நான் போய் எப்படி பிறக்க முடியும் அப்படின்லாம் அவர் கேட்குறாரு. அப்போது இது தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. எப்படின்னா மறுபடியும் பிறக்காவிட்டால். அப்போ மறுபடி பிறக்கிற அனுபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இயேசு கிறிஸ்துவை என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் அப்பா என்னை இப்படியா நேசித்திருக்கிறார், நேசித்தது நிமித்தம் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எல்லா முழு மேன்கைண்டோடைய பாவத்தையும் அவர் என்ன பண்ணாராம், ஏற்றுக்கொண்டு பிதாவை எனக்கு வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார், என்னை பிதாவோடு இணைக்கும்படியாக வந்தார். அதுதான் உண்மையான காஸ்பலாக இருக்குது. ஸோ இப்படி இணைக்கப்படும் பொழுது நான் ராஜ்யத்தை எப்படி காண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மரியாள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் பொழுது கர்ப்பம் தரிக்கப்பட்டாங்க. அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட வித்து அவங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டது. ஸோ இந்த உலகத்திலேயே முதல் வாடகை தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாள் தான், இல்லைங்களா. ஸோ தன்னுடைய கர்ப்பத்தை இந்த உலகத்தை மீட்டெடுக்கிற ரட்சகருக்கு அது அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த வித்து அவங்களுக்குள்ள அது ஃபர்டிலைஸ்டு சீடு விதைக்கப்படுது. அப்படி விதைக்கப்படும் பொழுது அப்போது அவங்களுக்குள்ளேருந்து பிறக்கிறது எப்படி இருந்ததுன்னா, முழுமையானால மறுபடியும் மரணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட வித்துனால அவங்கள சீடிங்காக அனுப்புகிறார். அப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே நிழலிடுறாங்க. இப்படி தான் அவங்க கர்ப்பம் தரித்தாங்க. அதே பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் அவங்க கர்ப்பம் தரித்த பிறகு எலிசபெத்தை போய் சந்திக்கும் பொழுது அவங்க ஆல்ரெடி யோவான் ஸ்நானகனை சுமந்து கொண்டிருக்கிறாங்க, 5 மாதத்தில் கர்ப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களோட பிள்ளை துள்ளிற்று அப்படின்ட்டு அவங்க பாடுவாங்க. அப்போ மறுபடியும் அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எப்படி இருக்குது, அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களால புரிந்துக்க முடியுது. மறுபடியும் இதே மரியாள் இயேசுவானவரை பரம் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த மேல் வீட்டு அறையில் அந்த 120 பேர் அதெல்லாம் கூடியிருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேலே அக்னிமயமான நாவுகளில் அவர் இறங்குறாரு அந்த டே ஆஃப் பெண்டெகாஸ்டில். அப்போது தாயாகிய மரியாளும் அங்கே இருக்கிறாங்கன்னு வசனத்தில் தெளிவாக போட்டிருக்குது. அப்போ அவங்களுக்கு அதே பரிசுத்த ஆவியின் அனுபவம் அவங்களுக்கு உண்டாயிருக்குது. ஆமேன். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இப்போ என்ன பண்ணுறாராம், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறாராம்.
ஸோ இப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு முழுமையான ஜீவனுக்குள்ளே நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவருடைய திருவுளமாக இருக்கிறது. வாசிக்கிறேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். ஸோ ஒரு விஷயம் வந்து பழசு இருக்குங்க. இப்போ அந்த பழசு வந்துட்டு இப்போ எப்படி ஆகுதுன்னா, மறுபடியும் அதை வந்துட்டு புதிதாக்குறார், நியூ ஆக்குறார். பழசுலேருந்து மறுபடியும் ஏதோ ரெடி பண்ணி வைக்கல, நியூ ஒரு விஷயத்தை புதுசாக்குறார். இப்போது பழசாக இருந்தது எதுனா நம்ம பாவ மனுஷன், பாவ செய்கைகள், அதோடைய கிரியைகள், அதோடைய வந்ததில் இருக்கிற காரியங்கள். அது வந்து அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறாராம், அந்த அவருடைய இரக்கத்தின்படி பிதாவுடைய நீதியினால், அவருடைய கிரியையினால், அந்த மறுஜென்ம முழுக்கினால், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குகிறதுனால நம்மளை ரட்சிக்கப்படுறார். ஸோ இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு புதிதாக்குதல் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த நினைப்பூட்டுறார் இல்லைங்களா, நமக்கு கண்டித்து உணர்த்துறாரு இல்லையா, இதுதான் தேவனுடைய நீதி. அவர் உன்னை நீதி ஆக்கியிருக்கிறாரு. அவர் உன்னை எப்படி ஆக்கியிருக்கிறாருன்னா, அவருடைய நீதினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. பாவம் அறியாத அவர் நம்ம பாவத்திலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக வேண்டி நம்மளுடைய நீதினால் அல்ல, ஏன் நம்மளுடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்குது, அதனால் அவருடைய நீதினால் நம்மை நீதிமானாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரியான செய்திகளை நம்ம நிறைய ஸ்டோரி சொல்லலாம், நிறைய நாட்குறிப்புகளை சொல்லலாம், இந்த இயரில் இது நடந்தது அது நடந்ததுலாம் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான சத்தியங்கள், இந்த மாதிரியான காஸ்பிள், இந்த மாதிரியான சுவிசேஷம், வாழ்க்கையை புரட்டி போடுகிற காரியங்களை நம்ம நிறைய செவி கொடுத்து கேட்கணும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பரம ரகசியங்கள். நம்ம சாதாரணமாக பழைய ஏற்பாட்டில் கதைகளாக படிச்சுட்டு போயிடுவோம். புதிய ஏற்பாட்டில் வந்ததுன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானோட நிறுத்திடுவோம். திரும்பவும் எங்கன்னா எதனா ஒரு வசனங்களை எடுத்து அங்கங்கேருந்து கோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுவும் முன்னாடியே விட்டுருவோம், பின்னாடியே விட்டுருவோம். எதுக்காக வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்னும் ஆழங்களுக்குள்ள இன்னும் போய் வலைய போட்டு அந்த விலையேற பெற்ற முத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடி, அப்பா என்ன எதுக்காக இதை சொல்லியிருக்கிறாரு, எதுக்காக இதை செய்திருக்கிறாரு, நித்திய ஜீவன்னா என்ன, அவரை அறிகிற அறிவுனா என்ன, அந்த அறிதல்னால எனக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன, அவர் என்னை எப்படி பார்க்குறாரு, காரியங்களை நாம் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இது பரலோகத்தில் உங்களுக்கு டைரெக்டாக வந்திருக்கிற ஒரு இன்விடேஷனை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா. அப்பாவோட நீங்கள் உட்காந்து அவரோட நீங்கள் உங்களோட வேதத்தை வச்சு நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ரகசியங்களாக இது இருக்கிறது. இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே இருந்த ஒரு காரியத்திலெல்லாம் மாறி அதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் மேலான காரியங்கள், இன்னும் பரத்துக்கடுத்த காரியங்களை, இப்படிப்பட்ட ஒரு மறுஜென்மமான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. இந்த மறுஜென்ம விஷயம் எப்போ நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய புதுப்பிக்கப்படுதல் என்னோட பாடியில் நடந்திருக்கு அப்படின்றது இங்கே ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவரோட புதுப்பிக்கப்படுதல் என்னோட உடம்புல, என்னோட சரீரத்தில் நடந்திருக்குன்னா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஜாய் ஆஃப் த லார்ட் இல்லைங்களா, அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் வருகிற. ஸோ முதல்ல அந்த சந்தோஷம் கிடைக்கும், அந்த நிம்மதி கிடைக்கும், அந்த சமாதானம் கிடைக்கும். இப்போது நான் என் பாவங்களில் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எனக்கு எப்படிங்க தெரியும்? எதனா ஒரு அடையாளம் தெரியுமா, இல்லை வானத்துலேருந்து எதனா தெரியுமா, இல்லைனா எதனா புக்கில் எதனா தெரியுமா, இல்லை இங்கே போனால் எதனா கண்டுபிடிக்குமா? இல்லை, விசுவாசத்தினால தான் தெரியும் இல்லைங்களா. என் பாவங்களை என் இயேசு எனக்கு மன்னித்திருக்கிறார். நான் பிழையற்றவளாக அவருடைய பரிசுத்த மனவாட்டியாக கர்த்தர் என்னை அவருக்காக நியமித்து வைத்திருக்கிறார் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அனுபவபூர்வமான்றதை விட நம்மளோட விசுவாசத்தினால வருகிற ஒரு அனுபவத்தினால நம்மளால் இதனால் தெரிந்து கொள்ள முடியும்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீப்பர் காலிங் உங்களுக்குள்ளே இருக்குது என்பதை நீங்கள் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் போது தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதல் என் பாடியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:3. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக எல்லாவற்றையும் செய்து மரித்தோர்லேருந்து எழுந்து பரம் ஏறி பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எபேசியர் 1:7 வரும். சரிங்களா. ஸோ அப்படி பரம் ஏறுனதுனால, மரித்தோர்லேருந்து எழுந்ததுனால இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை நம்ம ரிசீவ் பண்ணும்போது, நம்ம ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சிந்தையில், நம்ம சரீரத்தில் என்ன மாற்றங்கள் நடக்குது. நம்ம சிந்தையில் மாற்றம் மட்டும் இது வரைக்கும் கற்று வச்சுருப்போம், அப்படி தானே. என்னோட சிந்தையில் நான் மன்னிக்கிறதுல, நேசிக்கிறதுல, கனப்படுத்துறதுல, விட்டு கொடுக்கறதுல நான் என்னை இன்னும் பலப்படுத்துகிறாரு. இங்கே போ, அங்கே போகாத, இதை செய்யாதன்னு நினைப்பூட்டுறாரு. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற விஷயங்களாக இருக்குது. ஆனால் பாடியில், சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்குனா நம்ம நினச்சிருப்போமா? யோசிச்சு பாருங்க. இல்லை. ஸோ இந்த வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே என்ன நடந்திருக்குன்னா, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்படின்னா மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். மறுபடியும் பிறத்தல்னா திரும்பி பிறக்கிறதுனா மறுஜென்ம அனுபவம்னா, ஐயோ நாங்களாம் மறுஜென்மத்தெல்லாம் நாங்கள் நம்புறது இல்லைங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. மறுஜென்மன்னு ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவரோட நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மறு ஜென்ம அனுபவத்தை நம்ம இந்த ஜென்மத்தில் நம்மளால் அனுபவிக்கும் போது நம்ம முதல் மரணமாக இருக்கிற பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். அதனால தான் 2வது விஷயம், நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஸோ அப்போது பாவத்துக்கு மரிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய, அவர் சொல்லியிருக்கிறார்ல, அந்த ஒரு நினைப்பூட்டுதலோட அவர் புதுப்பிக்கிறதுனால நமக்கு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மறு ஜென்ம அனுபவம் நம்மளுடைய சரீரத்தில் நம்மளால் அனுபவிக்க முடியும். நாட் ஜஸ்ட் மைண்ட் லெவல், மனதளவில் நம்ம சைக்காலஜிக்கலாக நேசிக்கிறோம், மன்னிக்கிறோம், ஜாய்ஃபுல்லாக இருக்கிறோம், சந்தோஷமாக எப்போவுமே ஒரு சமாதானத்தோட நம்மளுடைய பழைய ஆதாமுடைய சுபாவம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு அப்போது அந்த கோபங்கள், கசப்புங்கள், வைராக்கியங்க, மன்னிக்க முடியாத சுபாவம், கெட்ட வார்த்தைங்க பேசுறது, அப்புறம் திருடுறது, இந்த மாதிரி இதை செய்யாத அதை செய்யாத நியாயப்பிரமாணம் சொல்லிச்சுல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்பப்படுதல் வரும்போது என்ன நடக்குதுன்னா, நான் நான் பாவத்துக்கு மறிச்சு போயிடுறேன். லிட்டரலாகவே நான் மறிச்சு போகிறேங்க. நான் இனி நான் அல்ல, நான் மறித்து போனேன், இனி நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து. இந்த உலகமும் இப்போ எப்படி இருக்குன்னா, சிலுவையில் அறையொன்றிருக்கு. இப்போ இது உலகம், இது நானுன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் சிலுவையில் அறையொன்றுச்சான். அப்போ இந்த உலகமே என்கிட்டையுமே என்னை என்ன பண்ண முடியாதான், என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, என்னை தாக்க முடியாது. உலகத்தின் காரியங்கள் என்னை ஒரு நாளும் என்னை ஒரு சோதனைக்குட்படுத்தவே முடியாது. ஏன்னா அதை காட்டிலும் பெரிய காரியம், அதை விட ஒரு பெரிய உன்னத அனுபவத்தில், அப்பாவுடைய அன்பில், அவருடைய நிறைவில், அவருடைய ப்ரெசன்ஸில், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்ல எப்போவுமே நம்ம மூழ்கி இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மளால் வாழ முடியும். இது சாத்தியம். நம்ம உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காம, உலகம் எனக்குள்ளே இல்லை, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டதாக இருக்குது அப்படின்றப்போ பரத்தின் ஜீவியம், பரத்தோடைய ஜீவன் நம்ம பாடியில், நம்மளோட சிந்தையில், எல்லா பகுதியிலும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா நம்ம சூப்பர் நேச்சுரலாக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அழியாதது, எந்த வித்துனால நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறாரு. மறுபடியும் இப்போது இயேசு கிறிஸ்துவை ஒரு வித்துனால விதைத்து அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார், மரித்து போகலை இல்லைங்களா, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட வித்து பிதாவனுடைய வித்தாக இருந்தது. அவருடைய சொந்த குமாரன் இன்றைக்கும் இப்படியா செய்கிற இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே வித்து தான், எந்த மாற்றமும் இல்லை.
எந்த வித்துனால இயேசு கிறிஸ்துவை நம் ஜெனிப்பித்தாரோ அதே வித்துனால இங்கே பாருங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான அப்படிப்பட்ட நம்ம வித்தினால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அழியாத வித்து, மாசற்ற வித்து, வாடாத வித்து, அப்படிப்பட்ட வித்துனால நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் இன்னும் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம திரும்பி எங்கே போனோம்? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நினைப்பூட்டுங்க, அவ்வளோதான். அந்த வேலையை அவர் ஆல்ரெடி செஞ்சிட்டார். தீத்து 3:5 படித்தோம் இல்லைங்களா? அவர் புதிதாக்க இருக்கிறார். அந்த புதிதாக்கப்பட்ட காரியங்கள் பரிசுத்த ஆவியினால நடந்திருக்கிறதுனால அந்த வித்துனால நம்ம ஆல்ரெடி நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம விசுவாசிக்க முடியும். அழியாதது, வாடாதது, மாசற்றதுமான அப்படிப்பட்ட ஒரு காரியத்தினால நம்ம மறுபடியும் ரீஜெனரேட்டட்னா ஜீனுன்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே என்ன சொல்லுவாங்க? ஜெனட்டிக்குங்க, அவங்களோட ஹெரிடிட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீனில் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? வி ஆர் ரீஜெனரேட்டட், திரும்பவும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புதிதாய் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்போது எங்கள் அப்பா அம்மாவோடைய அந்த ஹெரிடிட்டியோ அந்த இன்ஹெரிட்டன்ஸோ அந்த இரத்த வழியாக எங்களுடைய பாரம்பரிய வழியாக வந்த எதுவுமே என்னை தாக்காது, என்னை தொடாது. அப்போ யாரோட வித்து என்னை தாக்கோ என்னை தொடும்? அவருடைய வித்துனால நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கேன். இப்போது எனக்குள்ளே இருக்கிறது யாரோட வித்து? தகப்பனுடைய வித்து. அழியாத வித்து, வாடாத வித்து, மாசற்ற வித்து. இந்த ஜீனில் நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்றப்போ அதற்குரிய ஜீவன் தான் என் பாடியிலேருந்து வெளிப்படும். ஆமேன். இது எவ்வளோ பெரிய ரகசியம், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த காரியத்தை நம்ம இங்கே கற்றுக்கொண்டு இதை புரிந்து கொண்டு இதையே நம்ம திரும்ப 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 இதையே தியானித்து இதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பரலோகத்தின் தேவன் குமாரனை அனுப்பி என்னுடைய மரணத்தை நான் ருசி பார்க்காமல் அவர் ருசி பார்த்து அதை அவர் சந்தித்து அவர் சகித்து அவர் உயிரோடு இருந்தவராய் உயிர்ப்பித்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் கொடுத்து அதே வித்துனால நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய புதுப்பிக்கப்படுறதுனால அந்த வித்து என்னுடைய பாடியில் கிரியை செய்கிறது என்பதை நான் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த அறிந்து கொள்ளுதல் நடக்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான காரியம் என்னுடைய சரீரத்தில் செயல்பட முடியாது. ஆமேன். அப்படிதான் அவருடைய முழுமையான சுகத்தை என்னால் சுதந்திரிக்க முடியும். பலவீனப்பட்டு சிக்காயி நோய்வாய்ப்பட்டு சுகப்படுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அழியாத வாழாத மாசற்ற வித்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற நான் ஒரு லெவல் ஆஃப் ஹெல்த்லேயே என்னால் வாழ முடியும், பரிபூர்ண உன்னத சுகத்திலேயே வாழ முடியும். அப்படிப்பட்ட சுகத்தில் நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம ஜெபித்து இதை முடிப்போம். தொடர்ந்து அடுத்த வாரமும் இதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் இதோட கண்டினியூஷன் என்னன்னு உங்களுக்கு புரியும். வாங்க என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. அப்பா, பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீர் நிரூபித்திருக்கிறீர் அப்பா. அது அங்கேயும் தேட வேண்டாம், அது எங்களுக்குள்ளே இருக்கிறது என்ற அந்த ராஜ்யத்தில் மரணம் இல்லை என்பதை அப்பா நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அதனால வந்திருக்கிற அழியாத வாடாத மாசற்ற பரிசுத்தமுள்ள வித்தினால நீர் எங்களை புதிதாக்கி இருக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு கர்த்தாவே, நாங்கள் இன்னும் ஆழங்களுக்குள்ள சென்று பரம ரகசியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தாவே, உமக்கென்று சாட்சியாயிருக்க, உமக்கென்று கனி கொடுக்க, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் சிந்திக்க தியானிக்க அப்பா, அதையே யோசிக்க, அதையே நாங்கள் இன்னும் டேப்பின் பண்ணும்படியாய் கர்த்தாவே, அதை டேப்பின் பண்ண 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 அப்போ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லா விதமான சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை அபியாசப்படுத்த நீங்க கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி. நீ திறந்திருக்கிற இந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ திறந்து இருக்கிற இந்த ஜீவனுக்கு ஏதுவான இந்த கதவுக்காக, இந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிந்தையிலிருந்து, எங்கள் சரீரத்திலிருந்து, எங்கள் யோசனைகளிலிருந்து, எங்கள் வாயின் வார்த்தைகளிலிருந்து இந்த மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களை விடுதலை பண்ணுகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா, மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய சிந்தை மனம் புதிதாகட்டும்.
மறுரூபமாக்கப்படும்படியாய், இன்னும் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொண்டு அநேகருக்கு நாங்கள் சாட்சியாய், நாங்கள் உப்பாய், நாங்கள் மலை மேல இருக்கிற பட்டணமாய் இருக்கும்படியாய், அப்பாவின் இருதய துடிப்பை அநேகருக்கு உணர்த்துகிறவர்களாய் இருக்கும்படியாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உடல், பொருள், ஆவி, ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள், சிந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் யோசனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இன்னும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள, இன்னும் ஆண்டவரே உண்மையை அறிகிற அறிவில் வளர, அந்த பசி எங்களுக்குள்ள இன்னும் அதிகரிக்கும்படியே நான் செபிக்கிறேன். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437721005. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.